டிடி, நான் நம்ம ஸ்கூல் ஃபுட்பால் டீமில் ஜாயின் பண்ணியிருக்கேன். வாவ், சூப்பர், கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஆக்சுவலாக நான் ஸ்கூல் முடிஞ்சும் உன் கூட வரலான்னு நினச்சேன் டெய்லி. பட் கோச்சிங் கிளாஸில் மாட்டிக்கிட்டேன். இல்லை, ஸ்கூலை விட்டு வெளியில் போனால் நீ யாரோ நான் யாரோ. நம்ம எங்கேயாச்சும் கடையில் பார்த்தா கூட இந்த கண்டுக்காமல் போயிடும், நானும் கண்டுக்காமல் போயிடுறேன். நம்ம ஸ்கூலுக்குள்ளே மட்டும் லவ் பண்ணுவோம், வெளியிலலாம் வேணவே வேணாம். உன் வீடு வரைக்கும் உன் கூட நடந்து வரலான்னு பார்த்தேன். ஐயோ வேண்டாம், அப்படிலாம் நடந்து போனேன்னா என்னை எங்கள் வீட்டில் காலி பண்ணிடுவாங்க. ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் இங்கே தான் இருக்காங்க, தெரிஞ்சிச்சு செத்தேன் நான். அப்படியா? ஸ்கூல்ல மட்டும் லவ் பண்ணுவோம், ஓகேவா? சரி, ஓகே, விடு, பார்க்கலாம். லவ் யூ டிடி. நான் கோச்சிங் போயிட்டு வரேன். கோச்சிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணுறேன். பாய். பாய். போக போக ஸ்ரீராமும் டிடியும் நல்லா லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. 2 பேர்த்துக்கும் நல்லாவே செட் ஆயிடுச்சு. ஆனால் ஷியாமுக்கு இது சுத்தமாக பிடிக்கல. அதனால ஷியாம் ஸ்ரீராம் கிட்ட பேசுறதே நிப்பாட்டிட்டான். இப்படியே ஒரு 3 மாசம் போயிடுச்சு. இவன் என்ன சீனியர் கூட பேசிக்கிட்டு இருக்கா? யாரா இருக்கும் இவன் கிட்ட பேசுறதெல்லாம் இவன் என்கிட்ட சொன்னதே கிடையாதே. இவன் ஏன் இவன் கிட்ட பேசணும்? ஒருவேளை ரிலேஷனா இருப்பாங்களா? அப்படி இருந்தா என்கிட்ட சொல்லியிருப்பாளே. என்னாச்சு? இவன் என்கிட்ட இவ்வளவு சிரிச்சு பேசினது இல்ல, அவன் கிட்ட ஏன் இவ்வளவு சிரிச்சு பேசுறா? யாரா இருக்கும்? ஏதோ ரொம்ப நாள் பழக்கம் மாதிரி இவ்வளவு க்ளோஸா அடிச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. யாரு இவன்? ஏன் இதை பத்தி அவ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல? இன்னைக்கே அவகிட்ட இவன் யாருன்னு சொல்லி கேட்டுருவோம்.